வணக்கம். தனிப்பட்ட இருவரது வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற எதிர்மறையான விடயங்களை சமூக வெளியில் பேசக்கூடாது என்று பல விடயங்களை தவிர்த்தாலும் கூட அப்பாவி குழந்தைகளின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கொடூரமான விளைவுகளை பார்த்து அதை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மனதில் உள்ள ஆதங்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு காணொளி. சட்டம் நிச்சயமாக தன் கடமையை செய்யும். சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் கூட இந்த இயற்கையும் அந்த இயற்கையை படைத்தவனாக கருதப்படுகின்ற இறைவன் நிச்சயமாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, கண்டி மாவட்டம் வத்தேகம யட்டிராவண என்ற பிரதேசத்தில் கடந்த 13ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஒரு 4 வயதான சிறுமி வீதியோரத்தில் குப்பைக்கு சமனாக தூக்கி வீசப்படுகின்றார். சம்பவத்தை அறிந்த போலீசார் அந்த இடத்துக்கு வந்து குழந்தையை காப்பாற்றி கண்டி போதனா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கின்றார்கள். அந்த குழந்தையின் முகமானது அதாவது பார்க்கின்றவர்களின் மனது காயப்படும் அளவிற்கு கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் வீங்கி இருந்தது சமூக வலைத்தளங்களில். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். நான் எந்த ஒரு படத்தையும் இங்கே பதிவிடவில்லை. காரணம், பலருக்கு இந்த இது போன்ற கொடூரமான செயற்பாடுகளை தாங்க முடியாது. அன்று மாலை, அதாவது 13ஆம் தேதி மாலை தான் அந்த குழந்தையின் தந்தைக்கு தகவல் கிடைக்கின்றது. அவர் மாவனல்ல பகுதியைச் சேர்ந்தவர். 14ஆம் தேதி, அதாவது நேற்று காலையில் தான் அந்த குழந்தையை பற்றிய விவரங்கள் வெளியாகின்றன. எவ்வாறு என்று சொன்னால், இந்த தந்தை மாவனல்லை பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய மனைவி, அதாவது குழந்தையின் தாய், இன்னும் ஒரு ஆணோடு, அதாவது ஒரு இளைஞனோடு தகாத உறவில் இருந்து இந்த குழந்தையையும் அழைத்து கொண்டு சென்று இந்த குழந்தையை கொடுமைப்படுத்தி தாக்கி, அதாவது எரிகாயங்கள் வரும் அளவிற்கு இந்த குழந்தையை லைட்டர் மூலமாக எரித்து, பின்னர் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அதாவது ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இவர்கள் இந்த குழந்தையை கொன்று புதைக்கவில்லை. எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று ஒரு மனநிலையிலோ தெரியவில்லை, வீதியோரத்தில் எரிந்துவிட்டு செல்கின்றார்கள். மேலதிகமாக இந்த தந்தை வழங்கிய ஒரு பேட்டியில் தன்னுடைய மனைவிக்கும் அந்த குறிப்பிட்ட இளைஞனுக்கும் இடையில் சுமார் 1 வருட காலமாக தகாத உறவு இருந்து வந்திருக்கின்றது. இதை இவர் அறிந்திருக்கின்றார், எச்சரித்தும் இருக்கின்றார். ஆனால் அடிக்கடி வேலை நிமித்தம் இந்த கணவன் வீட்டிலிருந்து வெளியே செல்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். அதனால் இந்த பெண்ணுடைய செயல்பாடுகளை இவரால் சரியாக அனுமானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த குழந்தைக்கு விடயங்கள் தெரியுமானால் இந்த குழந்தை தற்பொழுதுதான் 4 வயதாகின்றது. இந்த குழந்தையால் இந்த தாயை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அதாவது இந்த பெண் தன்னுடைய கள்ளக்காதலனோடு செல்லும் பொழுது இந்த குழந்தையையும் எடுத்து தான் செல்கின்றார். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த ஒரு பெண்ணின் காதலன், அந்த இளைஞனானவன் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவன். ஐஸ், குடு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பாவிப்பவன் என்று தந்தை தன்னுடைய வாக்குமூலத்திலே கூறியிருக்கின்றார். மேலும் சில நாட்கள் கழிந்த பிறகு இந்த பெண்ணும் இந்த போதைக்கு அடிமையாகி விட்டார். இருவரும் அந்த போதையின் காரணமாகத்தான் இந்த குழந்தை ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் தான் தங்களுடைய வாழ்க்கைக்கு இத்தகைய அநியாயங்களை செய்து இந்த குழந்தையை இவ்வாறு நடத்தி இருக்கின்றார்கள், வீதியில் எறிந்துவிட்டு சென்றார்கள் என்று அந்த தந்தை தன்னுடைய மேலதிகமாக வழங்கிய தகவல்கள் மூலம் சமூக ஊடகங்களில் எங்களுக்கு அறிய வந்தது. அதாவது, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறினேன், தனிப்பட்ட இருவரது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எதிர்வினையான விடயங்களில் நாங்கள் தலையிடுவது சரியில்லை, கூடாது, அல்லது எங்களால் தீர்ப்பு வழங்க முடியாது. ஒருவேளை இந்த விடயத்தில் இந்த தந்தை மீது ஏதாவது காரணங்கள், அதாவது தந்தையை அதாவது இந்த மனைவி தன்னுடைய கணவனை வெறுக்கக்கூடிய ஏதாவது காரணங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்திருந்தாலும், அதாவது பொருளாதார பிரச்சனையா அதை பேசி தீர்மானித்திருக்கலாம், அல்லது தங்களுடைய உறவுகள் மூலமாக இதர உதவிகளை பெறக்கூடிய ஒரு விடயத்தை தேடி பார்த்திருக்கலாம். அல்லது இந்த மனைவிக்கு, அதாவது இந்த தாம்பத்தியம் என்பது, காமம் என்பது நாங்கள் கதைக்க கூச்சப்பட்டாலும் கூட நிச்சயமாக
எல்லோருக்கும், அது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், நிச்சயமாக பசி, தூக்கம், இன்பம், துன்பம், சந்தோஷம் போல கிடைக்க வேண்டிய ஒரு விடயம்தான். அங்கே ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். அதை கூட இந்த பெண்மணி மனது விட்டு தன்னுடைய கணவனோடு பேசி தீர்மானித்திருக்கலாம். இவைகள் ஒரு விடயங்களே அல்ல. ஆனால் இந்த ஒரு பெண் போதைக்கு அடிமையான ஒரு இளைஞனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தியது தான் இந்த பெண் ஒருவேளை தவறானவளோ என்று நாங்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதாவது வாசகர்களாகிய நாங்கள், ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள். என்னென்னு சொன்னால், குடும்ப பிரச்சனையின் காரணமாகவோ அல்லது கணவன் மீது கொண்ட ஏதாவது ஒரு வெறுப்பின் காரணமாகவோ சரியான முடிவை எடுக்கின்ற அல்லது விலகி வாழ நினைக்கின்ற எந்த ஒரு பெண்ணும் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு இளைஞனோடு இவ்வகையான தகாத உறவை ஏற்படுத்தி கொண்டு சென்றதுமல்லாமல் அந்த குழந்தையை கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருக்க மாட்டார். எனவே இந்த ஒரு விடயத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த தாயும் இந்த கள்ளக்காதலனும் நிச்சயமாக தண்டிக்கப்படவே வேண்டும். அதாவது நான் அடிக்கடி இது போன்ற என்னுடைய காணொலிகளில் கூறுகின்ற ஒரு விடயம், இறுதியாக என்னுடைய வீட்டில் இருப்பது ஆண் பிள்ளை, அவன் எப்படியும் வளர்ந்து கொள்வான் என்ற நினைப்பில் தயவு செய்து பெற்றோர்கள் வளர்க்காதீர்கள். கரைப்பார் கரைக்க கல்லும் கரையும் என்பது போல அந்த பெண், அதாவது இந்த சிறுமியின் தாய், ஒருவேளை நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருந்த ஒரு பெண்ணாக இருந்திருந்தாலும் கூட இந்த ஒரு இளைஞன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம், அணுகுமுறை, பழகிய விதம் இந்த பெண்ணை குற்றவாளியாக இன்று நிறுத்தியிருக்கின்றது. மாறாக அவனும் ஒரு குற்றவாளியாக சமூகத்திலே நிற்கின்றான். எனவே இந்த குழந்தைக்கான பாதுகாப்பை இனி உறுதிப்படுத்துங்கள். ஆகவே ஒரு சமூகமாக நாங்கள் குரல் எழுப்புவோம். எங்களுடைய சமூகத்திலே இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொள்வோம், பார்த்துக்கொள்வோம். இவ்வகையான, அதாவது தவறான வழிகளிலே செல்பவருக்கு எதிராக சட்ட ரீதியாகவோ அல்லது மத தலங்கள் மூலமாகவோ அவர்கள் அந்த தவறிற்கு செல்ல முன்னர், ஒரு பாரதூரமான விடயம் ஏற்படும் முன்னர் அதை தடுத்து கொள்ள பார்ப்போம். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன், சந்திரன்.